இது விஜய் சார் வந்து 10th 12th ஃபஸ்ட்டு மார்க் வந்தவங்களுக்கு ப்ரைஸ் தராருன்னா அது அவரோட சிந்தனை. நான் 12th ஃபெயில் ஆனவங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தரேன்னா இது என்னோட சிந்தனை. ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சிந்தனை வரும் இல்லையா? இப்போ நம்ம குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போகிறோம், பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அம்மா பூரி ஆர்டர் பண்ணுறாங்க, அப்பா தோசை ஆர்டர் பண்ணுறாரு, பொண்ணு பொங்கல் ஆர்டர் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருவோட சிந்தனை மாறுபடும். என் சிந்தனை இந்த மாதிரிண்ணே. 12th ஃபெயில் ஆனவனுக்கு நான் ஊக்கப்படுத்தணும்னு நினச்சேன். ஓகே, இல்லைண்ணே, கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அதான் நான் சொல்கிறேனே, மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்குது. அதான் நான் முதுகில் அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அடிபட்டுருக்கு. அதனால் அந்த பணிகள் நடக்குது. இன்னொரு மிகப்பெரிய செய்தி டீமோட கொடுக்க போகிறோம், செய்தி பத்திரிகையில் செய்தி. அந்த செய்தி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பொக்ரான் அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்குது. நம்ம மஞ்சள் விவரம் படத்துக்கு அவரோட செய்தி. ஆனால் படத்தில் பைக் காட்சிகள் இருக்குண்ணே, வீலிங் பண்ணுற காட்சிகள் இருக்குண்ணே, பைக் ஓட்டுற சீன்ஸ்லாம் இருக்குண்ணே. கண்டிப்பாக பைக் ஃபைட்டு மஞ்சள் விவரம் படத்தில் இருக்குண்ணே. இல்லை, டிடிஎஃப் வாசன் தான் பைக் வீலை திரும்ப தூக்க போகிறாருண்ணே. இல்லை பிரதர், நான் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கேன், இருந்தும் நீங்கள் ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஹீரோவை மாற்ற போகிறீங்களா, ஹீரோவை செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கீங்களே. எனக்கு அதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அது நான் சொல்ல மாட்டேன் டேரக்டர். ஆனால் கூல் சுரேஷ் அண்ணன் இடத்துலேருந்து பக்கத்தில் பார்த்தா நானும் உட்காந்துருக்கேன். அப்புறம் என்னையை வச்சுட்டு நீங்கள் ஹீரோவை மாற்ற போகிறீங்களா தூக்க போடலாம் கேட்டால் எனக்கும் தானே வலிக்கும். இல்லைண்ணா, அது மறுபடியுமா ஆனால் இந்த மஞ்சள் வனுக்காக ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு, மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் போடுறதுக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்குண்ணே. இல்லைண்ணா, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் எல்லாமே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், தெரிஞ்சு நீ கேட்குறீங்க. ஆனால் இப்போ கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. அதிலேருந்து படப்பிடிப்புகள் அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்களும் தம்பிங்களா? தம்பி கார் ஓட்டுறது தான் எல்எல்ஆர் வாங்கிட்டாருண்ணே. அது 6 மாதம் வேலிடிட்டி. பக்கத்தில் டிரைவர் வச்சுக்கிட்டு ஓட்டலாம். 6 மாதம் கழிச்சு கார் லைசன்ஸ் வாங்கிட்டார். எல்எல்ஆர் வாங்கிட்டார் காருக்கு மட்டும். காலம்தான் பதில் சொல்லணுண்ணே. அப்போ அதை விட இது பெரிய படம்னு நினைக்கிறேண்ணே. இன்னும் சில தினங்களில் மஞ்சள் விவரன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது. அந்த சந்திப்பு 2K கிட்ஸ்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும். ஆனால் அதானே, இன்னும் சில தினத்தில் எங்கள் பியூரோ சார் இன்னைக்கு அழைப்பு கொடுத்த போல் உங்களை அழைப்பு கொடுப்பாரு. அது 2K கிட்ஸுக்கெலாம் கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும். அது பற்றி அப்டேட்டாக இருக்கட்டும். என்ன அதிர்ச்சியான செய்தின்றத சொல்கிறேண்ணே. மஞ்சள் வீரன் வெளிவரும், மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி இருக்குது மஞ்சள் வீரன் திரைப்படத்திற்கு. அந்த செய்தியை நான் சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.